ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன? அதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஹிஸ்ட்ரி. இந்த லாங்குவேஜுக்கு எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற நேம் வந்துச்சு? ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்ஸ் அப்படின்னா என்ன? ஜாவா அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டுமே ஒண்ணா? ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங்காக யூஸ் பண்றாங்க. கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்க மெயில லாகின் பண்றீங்க. சப்போஸ் மெயில் ஆர் பாஸ்வேர்ட் கொடுக்காம லாகின் பண்ணும்போது, சர்வர் சைட்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட். ஸோ அத ரிசால்வ் பண்ற விதமா தான் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா கோட் பண்ணி, கிளையன்ட் சைட்லயே ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணுவோம். இதுதான் கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, HTML வந்து ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். CSS வந்து லேஅவுட் அண்ட் டிசைன் டிஃபைன் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபங்ஷனாலிட்டி டிஃபைன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி எழுதுற ப்ரோகிராம்ஸ நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ புரோகிராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். பட் புரோகிராமிங் லாங்குவேஜ நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது. ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML அண்ட் CSS பேசிக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஹிஸ்டரி. 1994ல நெட்ஸ்கேப் டீம் வந்து நேவிகேட்டர் வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒண்ணு லான்ச் பண்றாங்க. அது நல்லா பாப்புலர் ஆகுது. பட் அதுல ஒரு இஷ்யூ வருது. என்ன இஷ்யூன்னா, பேஜஸ் வந்து ஸ்டாட்டிக்கா மட்டும் தான் இருக்கு. டைனமிக்காவும், இன்டராக்டிவாவும் இல்ல. அத ரிசால்வ் பண்ற விதமா தான் மே 1995ல நெட்ஸ்கேப் டீம் வந்து நேவிகேட்டர் வெப் ப்ரௌசருக்காக ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கண்டுபிடிக்க சொல்லி பேர்டோனிக்கு அசைன் பண்றாங்க. இதோட இயர்லி டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 10 டேஸ்ல பேர்டோனிக் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன கிரியேட் பண்றாரு. ஜாவா ஸ்கிரிப்ட்டோட ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, மோக்கா. லேட்டரா பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு மாத்துறாங்க. டிசம்பர் 4, 1995ல ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பப்ளிக்கா அஃபிஷியலா ரிலீஸ் பண்றாங்க. அது நல்லா பாப்புலர் ஆகுது. பட் அதுல ஒரு இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ வருதுன்னா, மைக்ரோசாஃப்ட்டும் அப்பதான் பாப்புலர் ஆயிட்டு வராங்க. அவங்களும் ஒரு வெப் ப்ரௌசர் லான்ச் பண்றாங்க. அதுதான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இப்போ 2 வெப் ப்ரௌசர்ஸ் இருக்கு. நேவிகேட்டர் வெப் ப்ரௌசர் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ, இப்போ நேவிகேட்டர் வெப் ப்ரௌசர்ல இருக்கு கிரியேட் பண்ற வெப்சைட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ஒர்க் ஆகல. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல கிரியேட் பண்ற வெப்சைட் நேவிகேட்டர் வெப் ப்ரௌசர்ல ஒர்க் ஆகல. ஸோ அத ரிசால்வ் பண்ற விதமா தான் நெட்ஸ்கேப் டீம் என்ன பண்றாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட கோட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1996ல எக்மா அப்படிங்கிற டீம் கிட்ட ஜாவா ஸ்கிரிப்ட கோட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றதுக்காக சப்மிட் பண்றாங்க. இந்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க காமனான சின்டாக்ஸ், சிமாண்டிக்ஸ், ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு இவங்க ஒரு வெர்ஷன வந்து குடுப்பாங்க. அந்த வெர்ஷன் எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1997ல எக்மாங் டீம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட கோட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் வெர்ஷன ரிலீஸ் பண்றாங்க. இந்த வெர்ஷன்ஸ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின்ஸ்ல பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால நமக்கு டெவலப் பண்ற வெப்சைட்ஸ் எந்த வெப் ப்ரௌசர் வேணாலும் நமக்கு ஒர்க் ஆகும். இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ES14. அதாவது எக்மாஸ்கிரிப்ட் 2023. இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கு எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட ரிலீஸ் பண்ண டைம்ல ஜாவா வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஜாவாவ டெவலப் பண்ண சன் மைக்ரோ சிஸ்டம் கூட கொலாபரேஷன்ல இருந்ததால ஜாவா ஸ்கிரிப்ட் பாப்புலாரிட்டிக்காக லைவ் ஸ்கிரிப்ட்ல இருந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற நேம் மாத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்ஸ். இது ஜாவா ஸ்கிரிப்ட ரீட் பண்றதுக்கும், புரோகிராமிங் ஸ்கிரிப்ட மிஷின் கோடா கன்வெர்ட் பண்றது தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜினோட இம்பார்ட்டன்டான ஒர்க். இப்போ என்னென்ன வெப் ப்ரௌசர்ஸ் என்னென்ன என்ஜின்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். குரோம், ஒபேரா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இவங்கெல்லாம் V8 என்ஜின் யூஸ் பண்றாங்க. ஃபயர்ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மெக் என்ஜின் யூஸ் பண்றாங்க. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின்ஸோட அவுட்புட் எல்லாமே எஃபிஷியன்ட்டாவும், ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாவா அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் 2மே ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஜாவா அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நேம் மட்டும் தான் சிமிலரா இருக்கும். பட் வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வேற வேற. ஜாவா வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன பில்ட் பண்றதுக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டைனமிக் வெப் பேஸ்ட் கன்டென்ட்ட கிரியேட் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸ். இது இன்டராக்டிவ் வெப் பேஜஸ கிரியேட் பண்றதுக்கும், சர்வர் சைட் டெவலப்மென்ட்க்காகவும் யூஸ் பண்றாங்க. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வெப் டெவலப்மென்ட், மொபைல் டெவலப்மென்ட், கேம் டெவலப்மென்ட் இதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். இதெல்லாம் தான் ஜாவாஸ்கிரிப்ட்டோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்டோட என்வைரன்மென்ட் செட்டப் பார்க்கலாம்.
த